இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்லையும் கூட கலக்கத்தோடு வந்திருந்தா நீங்க உம்முடைய பிள்ளைங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகம் இல்லாதவங்களிடத்துல உங்களிடத்துல வந்து சொல்லுகிறேன், வேத புத்தகம் வேணும்னா நீங்க எங்களிடத்துல கேட்கலாம். வேத புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க எப்போ தொடர்பு கொண்டாலும், ஊழியர்களை தொடர்பு கொண்டாலும், எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களுக்கு வேத புத்தகங்களை இலவசமாய் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். இப்போ கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? சரி, பரிசுத்த யோவானுக்கு எழுதின நற்செய்தி சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்னைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு சரீர பலவீனம், ஏதோ ஒரு பாரத்தோட நீங்க இருக்கிறீங்க. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துறதுதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிற துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்துறதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறார். இப்போ நம்ம நடுவிலையும் அவர் வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய அருகில அவர் இருக்கிறார். அவர் உங்க துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார், உங்க கவலைகளை மாற்ற வந்திருக்கிறார். இதுவரைக்கும் சில காரியங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? அவமானத்தை நினைத்து நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? வேதனை நினைத்து நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை, ஒரு மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்கிறார். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுமா, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்க கை கொடுத்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மூஞ்ச பார்த்துதான் சொல்லுங்களா சிரிச்சிட்டு. ஆமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சரி, இன்றைக்கு உங்கள் வீட்டுல உள்ள எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார். அப்ப நம்ம துக்கங்கள் மாறணும்னா, நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைகள் மாறணும்னா நம்ம என்ன செய்தா நம்ம வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாறும், நம்ம வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மாறும் சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை நான் உங்களோட சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? ஆமா, ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால், இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நீ என்னை நம்புனா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன். இந்த பிரச்சனையில நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த கண்ணீர் நிமித்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, நீ இந்த சூழ்நிலையில வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த அவமானத்தை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்ற, நீங்க என்னை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்ப நம்ம வெட்கப்படாம நம்ம சந்தோஷமா வாழணும்னா ஏசப்பாவை மாத்திரம் விசுவாசித்தா போதும். நீங்க சந்தோஷமா வாழ முடியும், நீங்க மன மகிழ்ச்சியா வாழ முடியும். இதுவரைக்கும் நம்ம பல இடங்களுக்கு போயிருக்கலாம், பல நேர்ச்சைகளை நம்ம செய்திருக்கலாம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கலாம், பல இடங்கள்ல போய் இவங்க அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும் சொல்லி நம்மளை பிரயாணம் பண்ணி கடந்து சென்று
பல விதமான காரியங்களுக்கு பணத்தை கொடுத்து நம்ம செலவழித்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில துக்கமாவே தான் இருக்குது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது. விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது. நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தா இந்த பிரச்சனையில நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, இந்த அவமானத்தை நீ பார்க்க மாட்ட. இந்த நாள்ல நீ பார்க்கிற அவமானத்தை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாட்கள்ல காணப்படுகிற வேதனைய இன்னையில இருந்து ஏசப்பா உங்க துக்கத்தை மாற்றி, கண்ணீரை மாற்றி, ஆமா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சமாதானமாவும் சந்தோஷமாய் வாழ வைக்க போகிறா. ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இந்த மனக்குழப்பமா இருக்கலாம், சந்தோஷம் இல்ல வீட்டுக்குள்ள, சமாதானம் இல்ல வீட்டுக்குள்ள போனாலே கண்ணீர் தான், வீட்டுக்குள்ள போனாலே வேதனை தான், வீட்டுக்குள்ள பிள்ளைகள் நிமித்தமா வேதனை, கணவன் நிமித்தமா வேதனை, வீட்டுக்குள்ள சொந்த பந்தங்கள் நிமித்தமா குடும்பத்துல வேதனை, தொழில்ல வருமானங்கள்ல, வேலைக்கு போகிற இடங்கள்ல மனிதர்கள் மூலமா நீங்க வேதனைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து இருந்தாலும் ஏசப்பாவை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க அவமானம் அடைஞ்சு போக மாட்டீங்க, தலை குனிந்து போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க மனிதர்களால கைவிடப்பட்டாலும் இயேசு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஏன்னா நீ வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, நீ இயேசுவை நம்புனீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை நம்புனாங்க, அவரை ஏற்றுக்கொண்டாங்க, இருதயத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, ஆமா நெருக்கங்கள் வந்தது, ஆமா எல்லாமே முடிஞ்சு போகிற சூழ்நிலை இருந்தது, வாழ்க்கையே இல்லாம அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய வேளையில கூட அவங்க இயேசுவை விடல, இயேசுவை நம்பி நின்றாங்க. அவங்க வாழ்க்கை இன்றைக்கு உயர்த்தப்பட்டதாக, இன்றைக்கும் பேசப்படுகிறதா இருக்கிறது. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கத்தையும் அவர் மாற்றி சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வேத வசனத்தையும் கூட நம்ம படித்து பார்க்கும் போது இன்னொரு வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமா? கலாத்தியர்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவ இயேசுவை பின்பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து கூப்பிட்டீங்கன்னா நீ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாயிருப்பீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டா போதும், இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, இயேசுவே என் இருதயத்துல வாங்க, இயேசப்பா இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இயேசப்பா என் கண்ணீரை மாற்றுங்க, இயேசப்பா இந்த உபத்திரவங்கள் மாறணும், இயேசப்பா இந்த அவமானங்கள் மாறணும், இயேசப்பா என் சூழ்நிலைகள் மாறணும், இயேசப்பா என் கடன் பிரச்சனை மாறணும், இயேசப்பா இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இயேசப்பா எல்லாரையும் நீ அவமானப்படுத்துறாங்க, இந்த அவமானத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை அரவணைப்பேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை பாதுகாத்து உன்னை அரவணைப்பேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்னை நம்பி இருக்கிறபடினால நான் உங்களுக்கு தகப்பனாகவும் நீங்க எங்களுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு பிள்ளைகளாகவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் யாருன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைங்க எதை கேட்டாலும் அவர்களுக்கு செய்வார். பாருங்க, யோவான் 14:14 சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் செய்வேன். எதை கேட்டாலும், வீட்டுக்குள்ள அற்புதம் இல்லையா, அற்புதத்துக்காக கேட்குறீங்களா, அற்புதம் செய்வா. சரீரத்துல பலவீனத்தோட இருக்கிறீங்களா, பலவீனம் மாறணும் கேட்குறீங்களா, பலவீனத்தை மாற்றி தருவா. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்குதா, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி தருவா. பண தேவைகள் இருக்குதா, உங்க வாழ்க்கையில பண தேவைகளை சந்திப்பா. எதை கேட்டாலும்
இயேசு இன்றைக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பா. பாருங்க, பூமியில கூட நம்ம வாழுகிறோம், நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க அப்பா ஒரு இது வேணும், அம்மா ஒரு இது வேணும் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறோம் இல்ல? அதே போலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அவரிடத்துல எதை கேட்டாலும் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு உங்களுக்கு அவர் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த குறைவா இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த கடன்களா இருந்தாலும் அந்த கடனை மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை நாம் படித்து பார்க்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவருடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் அதை செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, 1 பேதுருக்குள்ள நிருபம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் போது, 1 பேதுரு 2வது அதிகாரம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இன்னைக்கு இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு என்ன காரியத்தை செய்தாரு? இயேசு வெளிநாட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு வெளிநாட்டு கடவுளும் அல்ல. இயேசு இந்த உலகத்தின் கடவுளாயிருக்கிறார். உலகத்தை அவர் ஆட்சி செய்கிறவர், உலகத்தின் தேவன். அவர் மறுபடியும் அவர் வரப்போகிறார். அவர் எதுக்காக முதலாவது வந்தார்னா, ஒரு குழந்தையாக வந்தார், ஒரு மாட்டு தொழுல பிறந்து வந்தார். அநேகர் சொல்லுவாங்க இயேசு பிறந்தார் சொல்லிட்டு சீரியலை போடுவாங்க, லைட்டை கட்டுவாங்க, இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. இயேசு எதுக்காக பிறந்தார்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய சாபங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய வியாதிகள் நீங்க, நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாற, நம்ம சந்தோஷமாய் வாழும்படியாக தான் இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்தார்னா சிலுவையிலே சுமந்தார். அவர் இரத்தத்தை சிந்தினார், அவமானத்தை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், சோதனைகளையும் வேதனைகளையும் நமக்காக சகித்தார், அடிகளை நமக்காக சுமந்தார். இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில தீர்த்து விட்டார். பாருங்க, இன்னைக்கு நம்ம அங்க பலி கொடுக்கிறோம், இங்க பலி கொடுக்கிறோம், அப்படி செய்த அற்புதம் நடக்குமா, இப்படி செய்த அற்புதம் நடக்குமா நம்ம கேட்கிறோம். ஆனா நல்லா ஒண்ணு கவனமா கவனிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மனுஷர்களுக்காக அவர் பலியானார். இயேசு கிறிஸ்து தான் உலகத்திற்கே பலியானார். ஒரு மனுஷனுடைய ரத்தம் ஒரு மனுஷனுக்காக சிந்தப்படுகிறது. ஒரு கோழியோடைய ரத்தமோ, ஒரு ஆடோடைய ரத்தமோ, ஒரு மாட்டோடைய ரத்தமோ மனுஷனுடைய பலி என்ன செய்யாது, நிவர்த்தி செய்யாது. ஆனா மனுஷனுடைய ரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும். அப்ப மனுஷன் யார் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவன் உலகத்துல வாழ்ந்தாரு சொல்லிட்டு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில வந்து அவர் குழந்தையாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவங்களும் பாராதபடி, பாவத்தின்படி வாழாதபடி, உலகத்தோட உலகமா அவர் வாழாதபடி, சமுதாயத்தின் சீர்திருத்தி சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் விரும்பி அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். கோபப்பட்டு பேசுறாங்க, கசம்போடு நடக்கிறாங்க, பகையா இருக்கிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருந்தா நாம இனி மோட்சம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து விட முடியாது. அந்த இடத்துக்கு வரணும்னா, பரலோகம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க வரணும்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அவருடைய கோபங்களுக்காக, அவருடைய அக்கிரமங்களுக்காக, அவருடைய சாபங்களுக்காக, அவருடைய வியாதிக்காக நானே பலியாக விரும்புகிறேன், நானே ரத்த சிந்த விரும்புகிறேன், நானே சிலுவையில ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்காக நான் ரத்தத்தை
சிந்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா இரத்தத்தை சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், காயங்களினால பாதிக்கப்பட்டார், கடைசி சொட்டு இரத்தம் சிந்து வரைக்கும் அவர் சிலுவையில பாதிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவரா இருக்கிறார், அவர் மாறாதவரா இருக்கிறார். இன்றைக்கும் அவரை நம்பி அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தவர், நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவையில் தொங்கினவர், இன்றைக்கு நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி நம்முடைய வியாதியை மாற்ற இயேசு இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவீங்களா, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும், உங்க வீடுகளுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். இயேசுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க சரீரத்துல பல விதமான வியாதிகள் இருக்கலாம், அந்த வியாதியில இருந்து ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு உயிரோட இருக்கிற நாட்கள்ல பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் உயிரோட இருந்த நாட்கள்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கிராமத்துல ஒரு தாயார் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமா ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. 12 வருஷமா. இயேசு வாழ்ந்த ஒரு காலத்துல 12 வருடமாக வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்ன வியாதினா, பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி, ஒரு பலவீனம், பெரும்பாடு, எப்ப பார்த்தாலும் ப்ளீடிங், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் துர்நாற்றம், மனுஷர்கிட்ட நிக்க முடியாது, குடும்பத்துல முன்னால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நிக்க முடியாது, நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட பக்கத்துல போய் நெருங்கி பேச முடியாது, கணவருக்கு முன்னால போய் நிக்க முடியாது, ஒரு துர்நாற்றம் எப்பவுமே வீசி கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வேதம் தெளிவா சொல்லப்படுகிற மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது பாருங்க, 25, 26 வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் சற்றினும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்ட பாருங்க. இந்த 12 வருஷமா இந்த பெண் என்ன பண்றா, வயிற்று வலியினால வேதனைப்படுகிறா, ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு சோர்ந்து போயிடுறா, இவ சரீரத்தால துர்நாற்றம் அடிக்கப்பட்ட மனிதர்களால புறக்கணிக்கப்படுகிறா. இப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன படுகிறான்னா, வைத்தியர் இடத்துல போகிறான். ஆமா, டெய்லி ஒரு டாக்டர், இந்த டாக்டர்கிட்ட போனா அற்புதம் நடக்கும், இந்த ஊருக்கு போனா அற்புதம் நடக்கும், இந்த இடத்துல போனா அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு இவ என்ன பண்றா, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்தாவது விடுதலை கிடைக்குமா, பணத்தை கொடுத்தாவது அற்புதம் நடக்குமா, பணத்தை கொடுத்தாவது என்ன நடக்குமா, நம்ம ஆசீர்வாதம் கிடைக்குமா, பணத்தை கொடுத்தாவது நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் உண்டோ, பார்க்காத வரும் மருத்துவர்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது, பார்க்காத மனிதர்கள் கிடையாது, போகாத இடங்கள் கிடையாது, எல்லா இடத்திற்கும் இந்த பெண் என்ன செஞ்சுட்டா, போயிட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணுகிறாங்க, கையை கொடுக்குறாங்க, வயத்தை காணிக்கிறாங்க. ஆமா, இப்படிப்பட்ட என்னன்னு அந்த காலத்துல என்னெல்லாம் முறைமைகள்ல டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்களோ எல்லா கருவிகள் மூலமா நாம டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் வியாதி தீரல, பணம் அவ்வளவு செலவழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வியாதி தீரல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் அவ்வளவு நம்ம செலவழித்து போய் கொண்டு இருக்கு. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதிக்காக, இந்த பலவீனத்துக்காக, இந்த மருத்துவர் இடத்துல, இந்த டாக்டர் இடத்துல, இந்த சூழ்நிலைக்காக, இந்த மனுஷன் இடத்துல போய் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம், பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய சரீரத்தில் உள்ள பலனை எல்லாம் செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் நாம செலவழித்து கடைசியில இந்த மகள் என்ன செய்யறான், வருத்தத்தோட இருக்கிறான், ஒரு துக்கத்தோட காணப்படுகிறான். எல்லாத்தையும் நான் செலவழிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்து போய் நிற்கிறேன். நீ எனக்கு ஒரு காசை செலவழிக்கிறதுக்கு இல்லை, இனி ஒரு காசை எனக்கு கொடுப்பதற்கு இல்லை, நீ மருத்துவ இடத்துல போவதற்கு நான் இல்லை, தகுதி இல்லை, பலன் இல்லை, சரீரத்துல கூட நடப்பதற்கு எனக்கு பலன் இல்லாதபடி நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட வேளையில தான் அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார்.
அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். பாருங்க, அந்த இயேசுவை குறித்து முதலாவது என்ன செய்யறான்னா கேள்விப்படுகிறார். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் மரித்தோரை எழ செய்கிறவர், ஆமா அவர் ஜீவனை கொடுத்தவர், இன்னைக்கு நம்ம வியாதியில இருந்து நம்ம சுகத்தை தருவார்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவை நம்புனாங்க, ஏசப்பாக்கு மேல நம்பிக்கை வச்சாங்க, ஏசப்பாவை இருதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க. ஏசப்பா எனக்கு சுகம் தருவார், இவ்வளவு நாள் நான் மருத்துவரிடத்துல போனேன், எல்லாம் செலவழிஞ்சிட்டு நான் ஏசப்பாட்ட வந்திருக்கிறேன், இப்ப இவர் எனக்கு அற்புதம் செய்வார், என்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு, ஆனா அவர் எப்படியாவது எனக்கு ஒரு நன்மை செய்வார் சொல்லிட்டு இயேசுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தின் மத்தியில அந்த வாடையோட அந்த பலவீனத்தோட அநேகருக்கு இந்த கூட்டத்துக்குள்ள அவர் என்ன செஞ்சா நுழைஞ்சு போய் இயேசு கிட்ட நின்று, ஏசப்பா நம்ம விசுவாசிக்கிற சொல்லிட்டு இயேசுவை தொட்டாள். வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆமா, இந்த வேதம் 28வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஜன கூட்டத்துக்குள்ளே அவர்கள் பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவர் என்ன செய்தால் தொட்டாள். பாருங்க, இயேசுக்கு மேல நம்பிக்கை. ஆமா, மனிதர்களுக்கு கூட மேல நம்பிக்கை வச்சு நான் இழந்துட்டேன், ஆமா குடும்பத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு இழந்துட்டேன், என்கிட்ட ஆலோசனை சொன்னவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கை எல்லாம் போச்சு, பணம் போச்சு, பொருளாதாரம் போச்சு, குடும்பம் வாழ்க்கை எல்லாம் போச்சு, நாள் போச்சு, வருஷம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு தனித்து போய் நிக்கிறேன், எங்கேயாவது விடுதலை கிடைக்காத நீங்க நினைத்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுக்கு மேல நம்பிக்கை வச்சு இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா வருகிறாங்க, இந்த தாயார் வருகிறாங்க. அதே போல இன்னைக்கு யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை பல வருஷமா இந்த பலவீனம், பல நாட்களா இந்த பலவீனம், ஐயோ எனக்கு குணமடைய இல்லை சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு முடிவதற்குள்ள இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு ஆயத்தமா இருக்கிறான். வயிற்றுல பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கட்டியா இருக்கலாம், கற்களா இருக்கலாம், ஆமா கிட்னி பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்துதான் உங்களுக்கு நீ அனுப்ப போகிறான். இயேசு உங்களுக்கு சுகத்தை தந்துதான் உங்களை அனுப்ப போகிறான். இந்த வார்த்தையை கேட்டு முடியும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும், உங்க துக்கங்கள் மாறி ஒரு சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைங்க, மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாம் இழந்து போய் கடைசியில என்ன நடந்துச்சு நீங்க பார்க்கும்போது, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு இயேசுவை தொட்ட உடனே, இயேசுவை கூப்பிட்ட உடனே அந்த பலவீனம் அந்த நிமிஷத்துல நின்று போச்சு. அந்த நிமிஷத்துல 12 வருஷமா பலவீனமா இருந்தாங்க. அந்த 12 வருஷம் பலவீனம் இயேசுக்கு மேல நம்பிக்கை வச்சனால ஒரே நிமிஷத்துல அது நின்று போயிடுச்சு. இன்றைக்கு எத்தனை வருஷம் பலவீனமா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல இயேசு மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். தாயாரே, தகப்பனாரே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோட பேசக்கூடிய ஒரு காரியம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவால் ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும், ஒரு நொடி பொழுதுல மாற்ற முடியும். ஆமா, நீங்க நினைக்காத காரியத்தை இயேசு செய்ய முடியும். அதனால இயேசுக்கு மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அவர் சகலவற்றையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, உடனே அந்த பலவீனம் நீங்கி போயிட்டு, ஆமா உடனே என்ன நினைச்சுன்னா அந்த பலவீனம் நீங்கினால சரீரத்துல சுகத்தை உணர்ந்து கொண்டார். சுகத்தை உணர்ந்து கொண்டார். நீ அற்புதத்தை பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்துல அற்புதத்தை இந்த நாளுக்கு பிறகு நீங்க பார்க்க போறீங்க. இந்த நிமிஷத்துக்கு பிறகு நீங்க பார்க்க போறீங்க. நீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நிமிஷத்துல இயேசு சுகத்தை கொடுக்க போகிறார். இயேசு அற்புதத்தை செய்ய போகிறார். பாருங்க, மனுஷனை நம்புறீங்க, பொருளாதாரத்துக்காக சம்பாதிக்கிறீங்க, ஆமா வீட்டுக்காக எல்லாம் செலவழிக்கிறீங்க, ஆனா ஒரு சமாதானம் இல்லை, ஒரு துக்கம், ஒரு வேதனை. இன்னைக்கு இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, என் இருதயத்துல வாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க, என் துக்கத்தை மாற்றி தாங்க சொல்லி நீ கேட்கும் போது இன்றைக்கு உங்க துக்கத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உன் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். எப்பேற்பட்ட ஒரு துக்கமா இருந்தாலும், வியாதினால ஒரு துக்கம்,
பண பிரச்சனையினால ஒரு துக்கம், கடனால துக்கம், பிள்ளைகளால துக்கம், கணவரால துக்கம், குடும்பத்தால துக்கம், சொந்த பந்தங்களால துக்கம், வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளால துக்கத்தோட நீங்க ஒருவேளை இருக்கிறீங்கன்னா உங்க துக்கத்தை இன்றைக்கு அவர் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? ஏசப்பா எனக்கு ஒரு சுகத்தை தாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லி நீங்க கேட்கும் பொழுது இன்றைக்கு உங்க வேதனை நீங்கி இன்றைக்கு நீங்க சுகமாயிருக்க போறீங்க. உங்க வேதனை நீங்க போகிறது, உங்க வேதனை நீங்க போகிறது, உங்க பயம் இன்னைக்கு மாற போகிறது, உங்க பிரச்சனை மாற போகிறது, உங்க கண்ணீரனை மாற போகிறது. இன்று முதல் நீ வேதனை நீங்கி உன் துக்கம் நீங்கி நீங்க சுகமாயிருக்க போறீங்க. நீங்க சுகமாயிருக்க போறீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுவீங்களா? இந்த கட்டிகள் மறைகிறது, இந்த போராட்டங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்க எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்க உண்மைன்னா, எனக்காக ஜீவனை கொடுத்தது உண்மைன்னா, நான் உண்மை நம்புறப்பா. இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வாய்களை திறந்து கேளுங்க. இன்றைக்கு வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா என் குடும்பத்துல அற்புதம் வேணும், என் குடும்பத்துல அற்புதம் வேணும், என் வாழ்க்கையில அற்புதம் வேணும், என் சரீரத்துல அற்புதம் வேணும், என் ஜீவனுக்கு விரோதமா பிசாசு போராடுது, என் வாழ்க்கையில அற்புதம் வேணும். இன்றைக்கு அந்த கட்டிகள் மறையணும், இன்றைக்கு அந்த பலவீனங்கள் மாறணும். எத்தனை வருஷங்கள் அந்த பலவீனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த பலவீனங்கள் மாறணும். இயேசுவே நீங்க கூப்பிடும் பொழுது, மனதார கூப்பிடும் பொழுது, ஏசப்பா எனக்காக நீங்க அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய சாபத்திற்காகவும் நீ சிலுவையில அப்பா ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. அந்த இரத்தத்தின் வல்லமையினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை. இந்த நாள்ல வயதான தாயாருக்கு ஒரு விடுதலை, குடும்பத்துல வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்துல தகப்பன்மாருக்கு ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல காணப்படுகிற எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்துல பிசாசின் போராட்டங்கள் குடும்பங்கள்ல இருந்து நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கேட்கிற எவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக, கேட்கிற எவர்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தின மன அழுத்தங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், வீட்டுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். சூழ்நிலையினால காணப்படுகிற எல்லா நிந்தைகள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. கண்ணீரோடு பிள்ளைங்க நிக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்யுங்க, ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்யுங்க, விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கை கால் பலவீனங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயே அங்க விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில, சிலருடைய சரீரத்துல இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். அவருடைய தழும்புகள்னால இப்பொழுது குணமாகுறீங்க. இப்பொழுது எலும்புகளுக்குள்ள ஒரு விடுதலை, நரம்புகளுக்குள்ள ஒரு விடுதலை, சரீரத்துல ஒரு விடுதலை. அவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. மகளே மகனே, நீ வெட்கப்பட மாட்ட, நீ இனிமேல் வெட்கப்பட மாட்ட. இயேசு சொல்கிறார், பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது, குடும்பத்துல விடுதலை உண்டாகிறது, இரத்தத்தினால விடுதலை. இயேசு சிந்தின அந்த கல்வாரியின் இரத்தத்தினால இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரங்களையும் காணப்படுகிற பலவீனங்கள், காணப்படுகிற பிரச்சனைகள், காணப்படுகிற போராட்டங்கள் முற்றிலுமாக இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். இரத்த நாளங்கள்ல அடைப்புகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால் அந்த அடைப்புகள் மாறுகிறது, அடைப்புகள் மாறுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது.
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகிறது. தகப்பனை யார் யாருக்காக அப்பா ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அப்ப கண்ணீரோட பாரத்தோட அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறது, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறது. தாயாரே, கண் பகுதியில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கண்கள் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இருதய பகுதியில் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் சில பலவீனங்கள் மாறுகிறது. இப்பொழுது குடும்பத்துல பிரச்சனைகள் மாறுகிறது. இப்பொழுது குழப்பங்கள் மாறுகிறது. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா துக்கங்களும் இன்றைக்கு அப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்து அப்பா உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இப்பொழுது நம்மை நோக்கி கூப்பிடுற யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆசீர்வதிக்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.